வணக்கம். நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்த இஸ்ரோவின் LVM-3 M6 ராக்கெட் ஏவுதல் பற்றிய அந்த பிரசுரத்தை பார்க்கும்போது, வாங்க இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியாவின் ரொம்பவே சக்தி வாய்ந்த LVM-3 ராக்கெட் பத்தி தான். இது உலகத்தோட தகவல் தொடர்பையை மாத்த போற ஒரு சேட்டிலைட்டை எப்படி விண்ணுக்கு கொண்டு போச்சுங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இது சும்மா ஒரு ராக்கெட் லான்ச் மட்டும் இல்லைங்க. உங்க மொபைல் போனுக்கே டைரக்டா விண்வெளியில இருந்து இன்டர்நெட் கொண்டு வர ஒரு பெரிய புரட்சியோட ஆரம்பம். ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்துல எவ்ளோ கம்பீரமா நிக்குது பாருங்க இந்த LVM-3 ராக்கெட். உள்ள ஒரு பெரிய லட்சியத்தோட கதை இருக்கு. இந்தியா தன்னோட சொந்த தேவைகளுக்கு மட்டும் விண்வெளிக்கு போயிட்டு இருந்த நிலையில இருந்து இப்போ உலகத்தோட பெரிய வர்த்தக ரீதியான விண்வெளி பந்தயத்துல ஒரு முக்கிய போட்டியாளரா மாறுற கதையோட ஒரு முக்கியமான அத்தியாயம் இது. மிக சரியா சொன்னீங்க. இது வெறும் ஒரு ராக்கெட் லான்ச் இல்ல, உலக விண்வெளி சந்தைக்கு இந்தியா அனுப்புற ஒரு அழுத்தமாற செய்தி. என்ன மாதிரியான செய்தி? எங்க கிட்ட LVM-3ன்னு ஒரு சக்தி வாய்ந்த நம்பகமான ராக்கெட் இருக்கு, உங்களுடைய கனமான செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்ப நாங்க தயார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இது. அப்போ நாம இன்னைக்கு பேச போறதோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த LVM-3 M6 ராக்கெட் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்? சரி, அது சுமந்துட்டு போன அந்த ப்ளூபேர்ட் பிளாக் டோ செயற்கைக்கோளோட முக்கியத்துவம் என்ன, அப்புறம் அந்த வெறும் 15 நிமிட பயணம் அது எப்படி ஒரு துல்லியமான டான்ஸ் மாதிரி அரங்கிருச்சுன்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. முதல்லயே அந்த பிரசுரத்துல வணிக ரீதியான திட்டம், அதாவது கமர்ஷியல் மிஷன்னு பெரிய எழுத்துல போட்டிருக்கு. இஸ்ரோவோட வழக்கமான ஆராய்ச்சி திட்டங்கள்ல இருந்து இது எப்படி வித்தியாசப்படுது? இதுதான் இங்க முக்கியமான புள்ளி. இஸ்ரோவுக்கு நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், அதாவது NSILன்னு ஒரு வர்த்தக பிரிவு இருக்கு. ஓகே, அவங்க தான் இந்த டீலை முடிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட ASTN சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்காக அவங்களோட ப்ளூபேர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோள நாம லான்ச் பண்றோம். இதுக்கு முன்னாடியும் நாம வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கோமே. ஆமா, ஆனா அது நம்ம PSLV ராக்கெட் மூலமா சின்ன சின்ன செயற்கைக்கோள்கள். இது அப்படி இல்ல. ஆமா, இந்த செயற்கைக்கோளோட எடை மொத்தமே கிட்டத்தட்ட 6100 கிலோகிராம்னு படிச்சேன். இது LVM-3 ராக்கெட் சுமந்த மிக அதிக எடை கொண்ட பேலோடு. எக்ஸாக்ட்லி. அப்போ இது நாம பெரிய மற்றும் கனமான செயற்கைக்கோள்களை ஏவுற சந்தையிலையும் நுழையிறோன்னு காட்டுதா? இதுதான் அந்த ஒரு சீன்லுக நகர்வு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மூவ். இதுவரைக்கும் இந்த ஹெவி லிஃப்ட் மார்க்கெட்ல ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கன் 9, ஐரோப்பாவோட அரியான் ராக்கெட்டுகள் தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்துச்சு. ஆமா, இப்போ இஸ்ரோவோட LVM-3 ஒரு நம்பகமான, அதே சமயம் செலவு குறைவான ஒரு மாற்றா உருவாகுது. இது பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு சந்தையை நமக்கு திறந்து விடுது. அப்போ இவ்வளவு பெரிய டீலுக்கு காரணமான அந்த ப்ளூபேர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோள் அப்படி என்ன செய்ய போகுது? அதோட நோக்கம் என்ன? இது ஒரு புரட்சிகரமான முயற்சி. இது ஒரு பெரிய செயற்கைக்கோள் கூட்டமைப்போட ஒரு பகுதி. இதோட ஒரே நோக்கம் நம்ம மொபைல் போன்களுக்கு நேரடியா சேட்டலைட்ல இருந்து சிக்னல் கொடுக்கறது தான். ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது மொபைல் டவர் இல்லாத இடத்துல, உதாரணமா ஒரு மலையுச்சிலையோ இல்ல, ஆமா, நடுக்கடலையோ கூட என் போன்ல நேரடியா சேட்டலைட்ல இருந்து 4G 5G சிக்னல் கிடைக்குமா? அதேதான். இனிமே நோ சிக்னல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமில்லாம சேரது தான் இவங்களோட இலக்கு. குரல் அழைப்புகள், வீடியோ கால்ஸ், இன்டர்நெட் டேட்டா எல்லாமே கிடைக்கும். இது எப்படி சாத்தியம்? இதுக்காக தான் அந்த செயற்கைக்கோள்ல ஒரு பிரம்மாண்டமான ஆண்டனா இருக்கு. ஆமா, 223 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஃபேஸ்டு அரே ஆண்டெனான்னு பிரசுரத்துல இருக்கு. 223 சதுர மீட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் கோர்ட் சைஸ். அது எப்படி விண்வெளியில வேலை செய்யும்? இது வெறும் ஒரு பெரிய ஆண்டனா மட்டும் இல்ல, இந்த ஃபேஸ்ட் அரே டெக்னாலஜி தான் இங்க மேஜிக். அப்படின்னா சாதாரண ஆண்டனா மாதிரி திசை திருப்புறட்டுக்கு இதுல எந்த ஒரு அசைற பாகமும் கிடையாது. இது எலக்ட்ரானிக் முறையில ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன ஆண்டனாக்களை கட்டுப்படுத்தி ஒரே நேரத்துல பூமியில இருக்கிற பல ஆயிரம் மொபைல் போன்களுக்கு சிக்னலை குறி வச்சு அனுப்பும். சொல்லப்போனா ஒரு விண்வெளி வீரர் இல்லாம தானாகவே வேலை செய்யற ஒரு சூப்பர் ஸ்மார்ட் ஆண்டனா இது. ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுள்ள செயற்கைக்கோள். கேட்கவே மலைப்பா இருக்கு. சரி, இவ்ளோ பெரிய, இவ்ளோ நுட்பமான ஒரு செயற்கைக்கோளை சுமந்துட்டு போறது சாதாரண விஷயம் இல்ல. நிச்சயமா. அதுதான் நம்ம ஹீரோ LVM-3 ராக்கெட்க்கு நம்மள கூட்டிட்டு வருது. 43.5 மீட்டர் உயரம், 640 டன் எடை, ஒரு 14 மாடி கட்டிடம் வானத்து நோக்கி போற மாதிரி இந்த பாகுபலி ராக்கெட்டோட கட்டமைப்பை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா. LVM-3 ஒரு 3 அடுக்கு மாளிகை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. சரி, முதல்ல ராக்கெட்டோட 2 பக்கமும் இணைக்கப்பட்டிருக்கிற
அந்த பெரிய பூஸ்டர்கள் S-200 திட எரிபொருள் பூஸ்டர்கள். திட எரிபொருள்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இத ஒரு ஸ்பிரிண்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது 100 மீட்டர் ஓட்டப்பந்தய வீரர் மாதிரி. இதோட வேலை ராக்கெட் கிளம்புற அந்த முதல் சில நொடிகளுக்கு மிக அதிகமான கட்டுப்படுத்த முடியாத ஒரு உந்து சக்தியை கொடுக்கறது. ஓஹோ. இந்த 640 டன் கிரமாக்திய பூமியோட ஈர்ப்பு விசையிலிருந்து விடுவிச்சு பைக்கு தூக்குறதுக்கு இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் தான் தேவை. ஒரு தடவை பத்த வச்சாச்சுன்னா அதுவா எரிஞ்சு முடியற வரைக்கும் நிறுத்த முடியாது. ஒரு பெரிய தீபாவளி ராக்கெட் மாதிரி தான். ஓகே. அப்போ அந்த ஸ்பிரிண்டர்கள் ராக்கெட்டை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பிரிண்டர்களோட சக்தி தேவைப்படாத உயரத்துக்கு போனதும் ராக்கெட்டோட மையத்துல இருக்கிற இரண்டாவது நிலை, அதாவது L-110 திரவ எரிபொருள் என்ஜின் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது எப்படி வித்தியாசமானது? இது ஒரு மராத்தான் ஓட்டப்பந்தய வீரர் மாதிரி. இது திட எரிபொருள் மாதிரி கட்டுக்கடங்காத சக்தி கொடுக்காது. ஆனா நீண்ட நேரத்துக்கு சீரான, அதே சமயம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற உந்துதலை கொடுக்கும். வளிமண்டலத்தோட அடர்ந்தியான பகுதிகளை தாண்டி விண்வெளிய நோக்கி ராக்கெட்டை வேகமா கொண்டு போறது இதோட வேலை. அப்போ முதல் நிலை பவர், இரண்டாவது நிலை சீரான வேகம், மூணாவது நிலை என்ன? அதுதானே ரொம்ப சிக்கலானதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, மூணாவது நிலைதான் C-25 கிரையோஜெனிக் நிலை. இது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரோட கத்தி மாதிரி மிக துல்லியமானது. கிரையோஜெனிக்கா? ஆமா, இதுல குளிரூட்டப்பட்ட, அதாவது -250 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற திரவ ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எரிபொருளா பயன்படுத்துவாங்க. இந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப சிக்கலானது. ஆனா இதுதான் ரொம்ப அதிகமான செயல்திறன் கொண்டது. ஏன் இது இவ்ளோ முக்கியம்? ஏன்னா செயற்கைக்கோளை அதோட சுற்றுவட்ட பாதையில 1 மில்லிமீட்டர் பிசகாம சரியான வேகத்துல நிலைநிறுத்தணும். அந்த கடைசி நேரத்துல கொடுக்கிற மென்மையான ஆனா சக்தி வாய்ந்த இறுதி உந்துதல், அந்த ஃபைனல் புஷ் ரொம்ப முக்கியம். அந்த வேலைய இந்த கிரையோஜெனிக் நிலைதான் மிகச் சரியா செய்யும். சொல்லப்போனா இந்த கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்துல வெற்றி பெறுவதுதான் ஒரு நாட்டை விண்வெளி சக்தியா அங்கீகரிக்கும். அந்த விஷயத்துல இஸ்ரோ ஒரு மாஸ்டர். ஸ்பிரிண்டர், மாரத்தான் வீரர், அறுவை சிகிச்சை நிபுணர், இந்த ஊமை ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. அப்போ ஒவ்வொரு நிலையும் அதோட வேலையை முடிச்சதும் பிரிஞ்சிருது இல்லையா? ஒரு தொடர் ஓட்ட மாதிரி. அருமையான விளக்கம். அதுதான் நடக்குது. அடுத்தடுத்த ஓட்டக்காரங்க இலகுவா ஓடணும்னு முன்னாடி ஓடுனவங்க தங்களோட சுமையை குறைச்சிக்கிற மாதிரி. ராக்கெட் மேல போக போக தன்னோட எடையை குறைச்சிக்கிட்டே போகும். எரிபொருள் தீர்ந்த ஒவ்வொரு பாகமும் ஒரு தேவையில்லாத சுமை. அதை உடனுக்குடனே கழட்டி எரிஞ்சாதான் அடுத்த நிலை இன்னும் திறமையா செயல்பட்டு செயற்கைக்கோளை அதோட இறுதி இலக்குக்கு கொண்டு சேர்க்க முடியும். சரி, இப்ப அந்த பயணத்தையே ஒரு தடவை மனக்கண்ணுல கொண்டு வருவோம். ஸ்ரீஹரிகோட்டால கவுண்ட் டவுன் முடியுது. அந்த 15 நிமிட பயணம் ஒரு துல்லியமா கோரியோகிராஃப் செஞ்ச நடனம் மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க. அது எப்படி நடக்கும்? வாங்க அந்த பயணத்தை படிப்படியா பாப்போம். கவுண்ட் டவுன் 0 தொட்டதும் நேரம் 0 வினாடியில அந்த 2 S-200 பூஸ்டர்களும் ஒரே நேரத்துல எரியூட்டப்படும். 640 டன் எடை கொண்ட அந்த பிரம்மாண்டம் 10,000 டன் உந்து விசையோட மெதுவா மேல எழும்பும். அந்த காட்சி உண்மையிலே மைசில் இருக்க வைக்கும். நிச்சயமா. ராக்கெட் கிளம்புன 106 வினாடிகள்ல, அதாவது 2 நிமிஷத்துக்குள்ள அது 45 கிலோமீட்டர் உயரத்தை அடைஞ்சிருக்கும். இப்போதான் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். என்ன அது? மையத்துல இருக்கிற அந்த L-101 திரவ என்ஜின் ஆன் செய்யப்படும். பூஸ்டர்கள் இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கும்போதே இந்த என்ஜின் ஆன் ஆகிடும். இது ஒரு மென்மையான அதிகார மாற்றம் மாதிரி. ஓ, அப்போ அந்த காலியான பூஸ்டர்கள் எப்போ பிரியும்? அடுத்த 30 வினாடிகள்ல, அதாவது 132வது வினாடியில பூஸ்டர்கள்ல எரிபொருள் தீர்ந்ததும் அது ராக்கெட்ல இருந்து தானா பிரிஞ்சு கடல்ல விழுந்துடும். அப்போ ராக்கெட் 73 கிலோமீட்டர் உயரத்துல போயிட்டு இருக்கும். அப்போ மொத்த சுமையும் L-110 கையில? ஆமா, இப்போ ராக்கெட்டோட மொத்த சுமையும் வேகமும் L-101 இன்ஜின் கையில. செயற்கைக்கோளை பாதுகாக்கிற அந்த கூம்பு வடிவ மூடி, அதாவது பேலோட் ஃபேரிங், அது எப்போ பிரியும்? அது வரைக்கும் அதுக்குள்ளதானே சேட்டலைட் பத்திரமா இருக்கும்? ஆமா, ராக்கெட் கிளம்பின 174 வினாடிகள்ல, அதாவது சுமார் 3 நிமிஷத்துல அந்த வெப்ப கவசம் 2ஆ பிரிஞ்சு விழுந்துடும். ஏன் அப்போ பிரியணும்? ஏன்னா அப்போ ராக்கெட் 116 கிலோமீட்டர் உயரத்துக்கு போயிருக்கும். அங்கு வளிமண்டலம் ரொம்ப மெலிசா இருக்கும். அதனால காற்றின் உராய்வு, வெப்பம் போன்ற பிரச்சனைகள் இருக்காது. அந்த கூடுதல் எடையை கழற்ற வேண்டிய நேரம் அது.
கேட்கவே விறுவிறுப்பா இருக்கு. அடுத்தது அந்த L-110 என்ஜின் பிரியறது தானே? ஆமா, ராக்கெட் கிளம்பிய 302 வினாடிகள்ல, அதாவது சுமார் 5 நிமிஷத்துல L-110ல தன்னோட வேலையை முடிச்சிட்டு பிரியும். ராக்கெட் இப்போ 261 கிலோமீட்டர் உயரத்துல கிட்டத்தட்ட விண்வெளிக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அப்பா! அடுத்த சில வினாடிகள்ல 304வது வினாடியில அந்த அறுவை சிகிச்சை நிபுணர், அதாவது C25 கிரையோஜெனிக் இன்ஜின் தனது வேலையை தொடங்கும். இதுதான் இந்த பயணத்தோட உச்சக்கட்டமான பகுதி. அந்த கிரையோஜெனிக் நிலை எவ்வளவு நேரம் வேலை செய்யும்? அதுதான் செயற்கைக்கோளை அதோட இறுதி இலக்குல சேர்க்குமா? கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அந்த இன்ஜின் எரிந்து செயற்கைக்கோளை சரியான உயரத்துக்கு, சரியான கோணத்துக்கு, சரியான வேகத்துக்கு கொண்டு செல்லும். ஓகே. 10 நிமிஷம் 42 வினாடிகள்ல ப்ளூபர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோள் அதோட இலக்கான 520 கிலோமீட்டர் உயர சுற்றுவட்ட பாதையில வெற்றிகரமா நிலைநிறுத்தப்படும். 15 நிமிடங்கள். அப்போ அதோட வேகம் என்னவா இருக்கும்? நினைச்சு பார்க்கவே முடியல. மணிக்கு சுமார் 27,360 கிலோமீட்டர், வினாடிக்கு 7.6 கிலோமீட்டர். ஒரு துப்பாக்கி குண்டை விட பல மடங்கு வேகத்துல அது பூமியை சுற்ற ஆரம்பிக்கும். இந்த துல்லியம்தான் இஸ்ரோவோட மிகப்பெரிய பலம். ஆக, இந்த ஒட்டுமொத்த உரையாடல்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இஸ்ரோவோட LVM-3 ராக்கெட் இப்போ ஒரு வெறும் ராக்கெட் இல்ல, அது ஒரு நம்பகமான, அதிக எடை சுமக்கிற ஒரு சர்வதேச ட்ரக் மாதிரி மாறிடுச்சு. ஆமா. உலகத்துல யாருக்கு விண்வெளிக்கு கனமான பொருட்களை அனுப்பணுமோ அவங்க இப்போ இந்தியாவை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, இது ஒரு மனநிலை மாற்றம். விண்வெளிங்கிறது அரசாங்கத்தோட ஆராய்ச்சிக்கு மட்டும் சொந்தமான இடங்களை நிலமாறி அது ஒரு பெரிய பொருளாதார களமா உருவெடுத்துட்டு வருது. சேட்டலைட் லான்ச் பண்றது, விண்வெளியில இருந்து டேட்டா சேகரிக்கிறதுன்னு இது ஒரு புது பொருளாதாரம். இதுல இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்துட்டு வர்றதுதான் இந்த LVM-3 M6 திட்டம் உறக்கச் சொல்லுது. அருமை. இந்த ஆழமான அலசலின் இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. ப்ளூபர்ட் மாதிரி செயற்கைக்கோள்கள் உண்மையிலேயே உலகன் மூலை முடுக்கெல்லாம் இணைய இணைப்பை கொண்டு வந்துடுச்சுன்னு வச்சுப்போம். தொடர்பு எல்லைக்கு வெளியே அப்படிங்கிற ஒரு இடமே பூமியில இல்லைங்கிற நிலை அடுத்த 10 வருஷத்துல வந்தா அது நம்ம சமூகத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நல்ல கேள்வி. ஒரு பக்கம் இமயமலை உச்சியில இருக்கிற ஒரு கிராமத்து குழந்தைக்கும் உலக அறிவு கிடைக்கும். இன்னொரு பக்கம் ஆஃப்லைன்ல இருப்பதுங்கிறதே ஒரு ஆடம்பரமான விஷயமா மாறிடுமா? இந்த முழுமையான இணைப்பு நமக்கு புதிய சுதந்திரத்தை கொடுக்குமா, இல்ல புதிய சவால்களை உருவாக்குமா? யோசிச்சு பாருங்க. இது வெறும் இரும்பும் நெருப்பும் சேர்ந்த ஒரு கலவை இல்ல. இதுக்குள்ள நம்ம உலகத்தோட கம்யூனிகேஷன் ஃபியூச்சரே அடங்கி இருக்கு. அப்படி என்னதான் இருக்கு இந்த பிரம்மாண்டமான மெஷின்குள்ள? இது எப்படி ஒரு பெரிய சாதனையை செய்ய போகுது? வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும். இந்த மிஷனோட உண்மையான நோக்கம் என்ன? இது வெறும் டெக்னாலஜி பத்தின விஷயம் மட்டும் இல்ல, நம்மள மாதிரி மக்களை பத்தின ஒரு விஷயம். இந்த மிஷனோட கோல் ரொம்பவே பெருசுங்க. அதாவது பூமிக்கு ரொம்ப பக்கத்துல லோ எர்த் ஆர்பிட்ல ஒரு பெரிய சேட்டலைட் கூட்டத்தையே உருவாக்கணும். இப்ப நாம பார்க்குற இந்த ப்ளூபர்ட் பிளாக் 2 சேட்டலைட் அந்த பெரிய பிளானோட ஒரு முக்கியமான பாகம். இதோட கடைசி நோக்கம் என்ன தெரியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, டவரே இல்லாத இடத்துல கூட உங்க மொபைலுக்கு டைரக்டா இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறது தான். சரி, இந்த டைரக்ட் டு மொபைல் கனெக்டிவிட்டினால நமக்கு என்ன லாபம்? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மலை உச்சியில இருக்கீங்க, இல்லனா நடுக்கடல்ல. அங்க டவரே இல்லனாலும் உங்க போன்ல சிக்னலே இல்லைங்கிற கவலையே இல்லாம 4G 5G ஸ்பீட்ல கால்ஸ் பேசலாம், வீடியோ கால் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம், டேட்டா யூஸ் பண்ணலாம். இதுதாங்க இந்த திட்டத்தோட உண்மையான பவர். ஓகே, இப்ப இந்த மிஷனோட ஹார்ட்டுக்கே வருவோம். விண்ணுக்கு அனுப்புன அந்த சேட்டலைட், அதுல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. ராக்கெட்டோட அந்த கூம்பு மாதிரி இருக்கிற மூக்கு பகுதி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளதான் இந்த ப்ளூபர்ட் பிளாக் 2 சேட்டலைட்டை பத்திரமா வச்சிருந்தாங்க. இது சும்மா ஒரு சாதாரண சேட்டலைட் கிடையாது. உண்மை சொல்லணும்னா LVM-3 ராக்கெட் இதுவரைக்கும் தூக்கிட்டு போனதுலயே இதுதான் ரொம்ப வெயிட்டான ஒரு பேலோட். எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 6100 கிலோ. ஒரு பெரிய ஆசிய யானையோட வெயிட்டை விட இது அதிகம். இவ்ளோ பெரிய வெயிட்டை லோ எர்த் ஆர்பிட்ல கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது LVM-3க்கு ஒரு பெரிய மைல்கல் சாதனை. இந்த சேட்டலைட்ல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அதோட ஃபேஸ்ட் அரே ஆண்டனா. அதோட பரப்பளவு பாத்தீங்கன்னா 223 ஸ்கொயர் மீட்டர், கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் கோர்ட் சைஸ்ல இருக்கும். ஏன் இவ்ளோ பெருசா இருக்கணும்? அப்பதான் நம்மளோட சின்ன மொபைல் போனுக்கு டைரக்டா பவர்ஃபுல் சிக்னல் அனுப்பவும் வாங்கவும் முடியும். சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்போ புரியுதா? இந்த ப்ளூபர்ட் சேட்டலைட் தான் இதுவரைக்கும் லோ எர்த் ஆர்பிட்க்கு அனுப்புன கமர்ஷியல் சேட்டலைட்ஸ்லயே ரொம்ப பெருசு. இது ஒரு வரலாற்று சாதனைன்னு சொல்லலாம். சரி, என்ன அனுப்புனாங்கன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா அது அங்க கொண்டு போன அந்த பவர்ஃபுல் வண்டி எது? வாங்க அதை பத்தி பாப்போம். LVM-3 ராக்கெட் இது இஸ்ரோவோட ஒரு நம்பிக்கை நாயகன்னே சொல்லலாம். தொடர்ந்து 8 தடவையும் சக்சஸ். இந்த நம்பகத்தன்மை தான் இந்த மாதிரி முக்கியமான கமர்ஷியல் மிஷன்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா மாத்துது.
இந்த கமர்ஷியல் மிஷன்ல 2 முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்னு இந்த பவர்ஃபுல் ராக்கெட்டை உருவாக்குன நம்ம இஸ்ரோ, இன்னொன்னு இந்த லான்ச்சை பிசினஸ் ரீதியா ஏற்பாடு செஞ்ச இஸ்ரோவோட கமர்ஷியல் பிரிவு நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், அதாவது NSIL. சரி வாங்க, இந்த 43.5 மீட்டர் உயரம் 640 டன் எடை கொண்ட ராட்சத மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு அதோட பாகங்களை பிரிச்சு மேய்ஞ்சு பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்க, ராக்கெட்டோட உள்ளமைப்பு நல்லா புரியும். இதுல 3 மெயின் ஸ்டேஜஸ் இருக்கு. சைட்ல 2 சாலிட் ஃபியூயல் பூஸ்டர்ஸ், நடுவுல ஒரு லிக்விட் ஃபியூயல் கோர் ஸ்டேஜ், அப்புறம் மேல ஒரு கிரையோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ். பயணத்தோட ஒவ்வொரு கட்டத்திலையும் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்ப இந்த டேபிள பாருங்க, இததான் ராக்கெட்டோட பவர் ஹவுஸ். பக்கத்துல இருக்கிற S-200 பூஸ்டர்ஸ் ஒவ்வொன்றுலயும் 204 டன்னுக்கும் மேல சாலிட் ஃபியூயல் இருக்கு. அப்புறம் சென்ட்ரல்ல இருக்கிற L-110 ஸ்டேஜ்ல லிக்விட் ஃபியூயல். கடைசியா ரொம்பவே எஃபிஷியன்டான C-25 அப்பர் ஸ்டேஜ்ல ஹைலி கூல்டு கிரையோஜெனிக் ஃபியூயல். ஒவ்வொன்றையும் ஒரு காரணத்தோட தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி வேற வேற ஃபியூயல் யூஸ் பண்றாங்க? சாலிட் ஃபியூயல் பூஸ்டர்ஸ் ராக்கெட்டை தரையிலிருந்து கிளப்ப தேவையான பயங்கரமான ஆரம்ப சக்தியை கொடுக்கும். ஆனா அதை ஒரு தடவை பத்த வச்சிட்டா அவ்வளவுதான், நிறுத்த முடியாது. ஆனா லிக்விட் ஃபியூயல் என்ஜின்ஸ் அப்படி இல்ல, அதுல கண்ட்ரோல் ஜாஸ்தி, தேவைப்பட்டா த்ரஸ்ட்டை கூட்டலாம் குறைக்கலாம். இதுதான் இந்த டிசைன்ல இருக்கிற ஸ்மார்ட்னஸ். இப்ப நாம இந்த நிகழ்வோட மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த பிரம்மாண்டமான பேலோட தரையிலிருந்து ஆர்பிட்டுக்கு கொண்டு போன அந்த சில நிமிஷங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமாங்க. லான்ச்சுங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான டான்ஸ் மாதிரி. ராக்கெட் கிளம்புனதிலிருந்து ஒவ்வொரு செகண்டும் பிளான் பண்ணது. முதல்ல அந்த சாலிட் பூஸ்டர்ஸோட கர்ஜனை, அப்புறம் சரியா 106 செகண்ட்ல சென்டர் ஸ்டேஜ் என்ஜின் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பூஸ்டர்ஸ், அந்த பாதுகாப்பு ஷீல்டு, அப்புறம் சென்டர் ஸ்டேஜ் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு பிரிஞ்சு போக ஃபைனல் புஷ் கொடுக்க அப்பர் ஸ்டேஜ் ரெடியாகும். லான்ச் ஆகி 132 செகண்ட்ஸ் கழிச்சு நடக்கிற பெரிய சம்பவம் இதுதான். அது வரைக்கும் ராக்கெட்டுக்கு ஆரம்ப வேகத்தை கொடுத்த அந்த பெரிய சாலிட் பூஸ்டர்ஸ் தன்னோட எல்லா எரிபொருளையும் காலி பண்ணிட்டு ராக்கெட்லேருந்து பிரிஞ்சு கடல்ல விழுந்துடும். ராக்கெட் நம்ம வளிமண்டலத்தோட அடர்த்தியான பகுதியை தாண்டி போனதும், அதாவது ஒரு 174 செகண்ட்ல சேட்டலைட்டை பாதுகாத்துட்டு வந்த அந்த மூக்கு மாதிரி இருக்கிற கவசம் 2ஆ பொளந்து கீழே விழுந்துடும். அந்த மொமெண்ட்ல தான் நம்ம ப்ளூபேர்ட் சேட்டலைட் தடவையா ஸ்பேஸை பாக்குது. கடைசியா இந்த பயணத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம், அந்த கிரையோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ் இன்ஜின் ஆன் ஆகி ப்ளூபேர்ட் சேட்டலைட்டை அதோட கரெக்டான ஆர்பிட்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்கான ஃபைனல் த்ரஸ்ட்டை கொடுக்கும். இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடக்கவே கூடாது. அண்ட் ஃபைனலி மிஷன் சக்சஸ். சேட்டலைட் நாம பிளான் பண்ண மாதிரியே பூமியிலிருந்து கரெக்டா 520 கிலோமீட்டர் உயரத்துல 53 டிகிரி சாய்வுல இருக்கிற அதோட ஆர்பிட்ல பக்காவா செட்டில் ஆயிடுச்சு. இந்த துல்லியம் தான் இஸ்ரோவோட ஸ்பெஷாலிட்டி. சோ சுருக்கமா சொல்லணும்னா LV-M3 M6 மிஷன் என்ன பண்ணிருக்கு? ஒரு நம்பகமான ராக்கெட், ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் சேட்டலைட்டை தூக்கிட்டு போய் இந்த உலகத்துல இருக்கிற மக்களை ஒருத்தரோட ஒருத்தர் இன்னும் பக்கத்துல கொண்டு வரதுக்கான ஒரு புது சாப்டரை ஆரம்பிச்சு வச்சிருக்கு. நிச்சயமா இது ஒரு ஆரம்பம்தான். இதே மாதிரி ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ் நம்ம வானத்தை நிரப்ப போற நாள் தூரத்துல இல்ல. அப்போ நம்மளோட இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும்தான் மாறுமா, இல்ல நம்ம வானத்தை பார்க்குற விதமே, ஏன் இந்த பிரபஞ்சத்தோட நமக்கு இருக்கிற உறவே கூட மாறுமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. Yo soy una hija